ரிலேஷன் இல்லை, அவர் சொந்தமானவர். ஆமென். அதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஆமென். உங்களுக்கு சொல்ற பாருங்களேன், ஆண்டவர் உங்களை அழைத்தது கீழ்ப்படிதலுக்கு அப்படின்னா, ஒரு மனிதன் எப்பொழுது கீழ்ப்படுகிறானோ அப்பொழுது தேவனுடைய திட்டத்திற்குள் அவன் நுழையிறான்னு அர்த்தம். ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களை அழைத்தது ஒரு நோக்கத்திற்காக. ஆமென். உங்க எல்லாத்துக்கும் ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இங்க மேல நிக்கிற எங்களுக்கு மட்டும் அந்த நோக்கம் இல்லை, கீழே உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தங்களுக்கும், இந்த சின்ன பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். நீங்க எப்போ தேவனுடைய திட்டத்துக்கு உள்ள நுழையிறீங்க அப்படின்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான். ஏன்னா ஒரு அழகான ஒரு 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 வேத ஆசிரியர் இப்படி சொல்றாரு, obedience is the standard way in which a person enters God's plan. ஆமென். அதாவது கீழ்ப்படிதல் தான் ஒரு முறையான ஒரு வழி. எதுக்குன்னா ஆண்டவருடைய திட்டத்துக்குள்ள நுழையிறதுக்கு. ஆமென். நீங்க நல்லா பாருங்களேன், உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன். மோசே ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்க்குறாரு, முச்செடியில் அந்த மகிமையெல்லாம் பார்த்துட்டு ஆண்டவர் சொல்றாரு எகிப்துக்கு போ அப்படின்னு சொல்லும் பொழுது மோசேவை கொல்றதுக்கு தேவதூதன் வந்து நிற்கிறார். ஏன்னா அங்க அவரிடத்துல ஒரு கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். ஆமென். அதே போல யோசுவாவோ எரிகோக்கு உள்ள போகிறதுக்கு அந்த பட்டணத்துக்குள்ள யோர்தானை கடந்து போகும் பொழுது அந்த இடத்துலையும் ஒரு தூதன் வந்து நிற்கிறார். எதற்குன்னா அவங்க செய்ய வேண்டிய கீழ்ப்படிதலை நிறைவேற்றுறதுக்கு. இயேசுவும் பாருங்க, ஊழியத்தை தொடங்குறதுக்கு முன்பாக யோவான் இடத்துல போய் நிற்கிறார். நின்னோடனே அவர் சொல்றாரு, நீங்க என்கிட்ட வந்து ஞானஸ்தானம் வாங்கலாமா அப்படின்னோடனே ஆண்டவர் அங்கே அழகாக ஒரு வார்த்தை சொல்றாரு. அதை வாசிச்சலாம். மத்தேயு எழுதின அந்த சுவிசேஷம் 3வது அதிகாரம். இந்த 15வது வசனம் வாசிக்கலாமா? அதை சொன்னோன்னே அவர் பாருங்களேன் இடம் கொடுத்துட்டார். அப்படின்னா யார் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க தேவனுடைய திட்டத்துக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறாங்க. ஆமென். நீங்க கீழ்ப்படியாம இருக்கும் பொழுது உங்களால தேவ திட்டத்தை செயல்படுத்தவே முடியாது. அப்படியே நீங்க செயல்படுத்தினீங்கனாலும் அதுல பலன் இருக்காது. ஆமென். அப்போ நீங்கள் என்னைக்கு கீழ்ப்படுகிறீங்களோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும். இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நிறையா பேசியிருக்கிறார் இல்லையா? நிறைய காரியத்தை சொல்லி கீழ்ப்படிய சொல்கிறார். இதை மாற்றிக்கோ, இதை செஞ்சுக்கோ, இந்த பாவத்தை விட்டுரு, இந்த காரியத்தை விட்டுரு அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா? அதை எல்லாவற்றையும் நீங்கள் என்னைக்கு மாற்றுறீங்களோ அப்பொழுது தேவனுடைய திட்டத்துக்குள்ளே நீங்கள் நுழைய ஆரம்பிக்கிறீங்க. ஆமென். உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன், ஏன் ஆண்டவர் கீழ்ப்படிய சொல்கிறாருன்னா, நீங்கள் கீழ்ப்படியாமல் இருப்பது ஒரு பாவமாக இருக்கிறது. நான் கொஞ்சம் கீழ்ப்படிஞ்சிட்டேன், ஆண்டவர் இதெல்லாம் சொன்னார், இது எல்லாத்தையும் செஞ்சு இந்த ஒன்றை மட்டும் நான் செய்யலை. சவுல் அதே போல தான், எல்லாத்தையும் செஞ்சு அந்த ஒன்றை மட்டும் செய்யாம விட்டார், கீழ்ப்படியாமல். அதாவது இந்த ஒரு புத்தகத்தில் வாசிக்கும்போது நான் படித்தேன், பார்ஷியல் டிஸ்ஒபீடியன்ஸ் இஸ் ஆல்சோ அ கம்ப்ளீட் டிஸ்ஒபீடியன்ஸ். அதாவது கொஞ்சம் கீழ்ப்படிதலும், நீங்கள் சொல்லலாம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு அது ஒன்று தானே அப்படின்னு, கொஞ்சம் கீழ்ப்படிதலும், கொஞ்சம் அந்த அந்த காரியத்தை நீங்கள் முழுமையாக செஞ்சு முடிக்காமல் கொஞ்சத்தை மட்டும் செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அது முழுமையாக கீழ்ப்படியாததுக்கு சமமாக. கர்த்தர் கீழ்ப்படியாமையே ஒரு பாவமாய் பார்க்கிறார். இந்த உலகத்தில் மனிதன் செய்த முதல் பாவம் கீழ்ப்படியாமை. அப்போது பாவம் என்பது அதுக்கு லாங் டேர்ம் எஃபெக்ட் இருக்குது. நீங்கள் நினைக்கலாம், சின்ன இந்த ஒரு நாள் இன்றைக்கி நான் இதை செய்யாமல் போயிட்டா என்ன, இது ஒரு நாள் இந்த பாவத்தை நான் பண்ணிட்டா என்ன, இது ஒரு நாள் நான் இதை பண்ணலைன்னா என்ன அப்படின்னு நீங்கள் நினச்சி செய்கிற அந்த 5 நிமிஷம், 1 நிமிஷம், ஒரு நாள் இதோட முடிஞ்சிடாது, அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். இது எப்போ முடியும்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படும் பொழுது முடியும். ஆமென். இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் என்னைக்கு உங்கள் மேலே தெளிக்கப்படுதோ அந்த பாவத்தின் தொடர்ச்சியை கர்த்தர் முறிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட அதைத்தான் சொல்ல போகிறேன், ஆண்டவரே நான் காயின் கருவில் உருவாகும் பொழுதே நீங்கள் என்னை தெரிந்து கொண்டு இருக்கீங்க, உங்களுடைய ரத்தத்தினால் என்னை மீட்டிருக்கிறீங்க, என்னை நீங்கள் ஆண்டவரே மீட்டுக்கொள்ளுங்க. நான் இன்றைக்கி நான் உங்களுடைய சமூகத்தில் நான் என்னை கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே. சொல்கிறீங்களா ஆண்டவரிடத்தில் சொல்கிறீங்களா? என்னோட நாட்கள் முடியும் வரை, என்னோடய ஜீவன் பிரியும் வரை உம்முடைய வார்த்தையை நான் ஆண்டவரே நான் கேட்பேன், உம்முடைய வார்த்தையில் நான் கீழ்ப்படிவேன், உம்முடைய வார்த்தையில் நான் நிலைத்து நிற்பேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க? நல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்யலாமா? இப்போ ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே நான் அறிக்கை செய்கிறேன் ஆண்டவரே,
ஆண்டவரே நான் அறிக்கை செய்கிறேன், நீங்கள் எனக்காக ஜீவன் தந்திருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்கள் எனக்காக எல்லாவற்றையும் செஞ்சுருக்கீங்க அப்பா. நான் இன்றைக்கி நான் அறிக்கை செய்கிறேன் ஆண்டவரே. அப்பா நான் இன்றைக்கி நான் அறிக்கை செய்கிறேன் ஆண்டவரே. அப்பா இன்றைக்கி நான் அறிக்கை செய்கிறேன். ஒப்பு கொடுக்குறீங்களா? ஒப்பு கொடுங்க ஆண்டவரத்தில் ஜெபிங்க பார்க்கலாம். ஆண்டவரே என்னை கீழ்ப்படிதலுக்கு நான் உன்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.